Hello students, 8th English first midterm examsக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னென்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி படிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 50 மார்க்ஸ்க்கு நடக்குது. 1.5 hours டைமில் ஒரு 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒகாபுலரியிலேருந்து தான் உங்களுக்கு 1 mark கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 2 1 mark கொஷின்ஸ் சினானிம்ஸ்லேருந்து கேட்குறாங்க. த மதர் கன்சோல்ட் ஹர் லிட்டில் கேர்ள். செகண்ட் ஒன், யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்டு. செகண்ட் சப்டிவிஷனில் ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா அஜய் மாஸ்டர்ட் த டெக்னிக்ஸ் ஆஃப் பெயிண்டிங். இளவழகி வான் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன் 2008. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸு. தேர்ட் சப்டிவிஷனில் ஹோமோஃபோன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அடுத்தது ஹெர்டா ஸ்வாமன் கேட்டிருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது அப்ரிவியேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க. ரைட் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபார் ஸ்மார்ட். ஸ்மார்ட்னா அதோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்ன. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 மார்க்ஸ், இங்கே ஒரு 4 மார்க்ஸ், 10 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு 1 mark கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 2 mark கொஷின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 கொஷின்ஸ் எழுத சொல்கிறாங்க. 4ல் எனி 3. Why did the bird drop the diamond stud? Very important question. What was Ajay gifted with? What did Ramaya's wife do with the stud? What is Ajay's current gold? ஸோ இந்த 4 கொஷினுமே நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர். பேராகிராஃப் இது வெரி இம்பார்ட்டன்ட். ராமையா ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. Why did the sparrow throw the nose jewel into Ramaya's house? வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாமல் படிங்க. மெமரியில் பாருங்கள் உங்களுக்கு 5 marks கேட்குறாங்க. How did I get ஸ்டார்ட் ஆகி was sent to me. இது டோட்டலாக உங்களுக்கு வந்து 5 marksக்கு மெமரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங்கில் வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 2 mark கொஷின்ஸ் 3 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸுக்கு 3 கொஷின்ஸு. 18th question, who is the special hero mentioned in the poem? 19th one உங்களுக்கு poetic line கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. alliteration in the last லைனும் ரைமிங் வேர்ட்ஸும். ஓகே, ஸோ இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து 1 mark கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஸ்ட்ரேஞ்ச் லேடி கேவ் தஷ் டு அருண். அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது த ட்ரெயின் வாஸ் டியூ டு டேஷ். ஸோ இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு 3 marks கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஐடென்டிஃபை த கேரக்டர் கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸில் இந்த இதை பேஸ் பண்ணி இந்த கேரக்டர் யார். ஐ ஆம் கிளாட் டு நோ தட். ஆர் யூ ஆல் அலோன் மை சன். எஸ், ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். இதெல்லாம் வந்து எந்த கேரக்டர் சொல்கிறாங்க அப்படின்றத நாங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் 3 marksக்கு. ஸோ ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு மார்க். புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ. ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் இருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்கும்? அந்த பேசேஜில் இருக்கும். ஈஸியாக 4 marks ஸ்கோர் பண்ணிடலாம். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த லெட்டர் ரைட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். போலீஸ் கமிஷனருக்கு எழுதுறது. ஸோ தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் எ லெட்டர் டு த போலீஸ் கமிஷனர் அபவுட் த நாய்ஸ் காஸ்ட் பை த லவுட் ஸ்பீக்கர் இன் எ மியூசிக் ஷாப் நியர் யுவர் ஸ்கூல். ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லவுட் ஸ்பீக்கர் மியூசிக் ஷாப் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப லவுடாக வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கமிஷனருக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்கறதா இருக்குது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.